மக்கள் நீதி மய்யம் நிர்வாகி ஸ்னேகா என்பவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் ஆட்டோ ஓட்டுநர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். சாலமன், வணக்கம். இந்த தாக்குதல் சம்பவத்துடைய பின்னணி என்ன? ஆட்டோ ஓட்டுநர் எந்தெந்த பிரிவுகளின் கீழ் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கார்? விரைவா பதிவு பண்ணுங்க. மக்கள் நீதி மய்யம் கட்சியினோட பெண் நிர்வாகி ஸ்னேகா மோகன்தாஸ் இன்று மதியம் தனது தோழியுடன் ஆட்டோவில் பயணம் செய்திருக்கிறார். குறிப்பாக ஊபர் செயலி மூலமாக அவர் ஆட்டோவை புக் செய்த நிலையில அவர் அங்கிருந்து மாநில கல்லூரிக்கு பயணம் செய்து வந்திருக்கிறார். அப்போது ஆட்டோ பயணம் செய்த அந்த ஆட்டோ ஓட்டுநர் திடீரென மேப்பை ஆஃப் செய்துவிட்டு அதன் பின்பாக அவர் பல இடங்கள்ல சுற்றியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கேட்டபோது அவர் ரேஷ் டிரைவிங் மூலமாகவும் ஈடுபட்டார். மேலும் தொடர்ச்சியாக ஸ்னேகாவை ஆபாசமாக பேசியும் அவர் தாக்குதலின் சம்பவத்திலும் ஈடுபட்டார். இதனால இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி இவர்கள் இருவரும் மாறி மாறி தாக்குதல் சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது. மேலும் ஆட்டோ ஓட்டுநர் தாக்கிய போது அங்கிருக்கக்கூடிய காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அந்த ஆட்டோ ஓட்டுநரை பிடித்து மயிலாப்பூர் காவல் நிலையத்துல சேர்த்தனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட ஸ்னேகா என்பவரும் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அவர் மீது புகாரும் கொடுத்தார். போலீசார் நடத்திய விசாரணையில அந்த தாக்குதல் நடத்திய ஆட்டோ ஓட்டுநரின் பெயர் பிரசாத் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இவரை தற்போது மயிலாப்பூர் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இவர் மீது 3 பிரிவின் கீழே வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம், ஆபாசமாக பேசுதல், தாக்குதல் உள்ளிட்ட 3 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்த போலீசார் தற்போது மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தீவிர விசாரணைக்கு பிறகு அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் எனவும் போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டது.